திருக்குறள். பொருட்பால் அரசியல் அதிகாரம் 49. காலம் அறிதல். பகல் வெல்லும் கூகையைக் காக்கை, இகல் வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது. காக்கையானது தன்னிலும் வலிய கோட்டானை பகல் பொழுதில் வென்றுவிடும். அதுபோல அரசர் தம் பகையை வெல்வதற்கு ஏற்ற காலம் அமைவது அவசியமாகும். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. காலத்தோடு பொருந்துமாறு செயலாற்றுவது என்பது தன்னிடமிருக்கும் செல்வத்தை தவற விடாமல் கட்டும் கயிறாக அமைவதாகும். அருவினை என்ப உளவோ, கருவியான் காலம் அறிந்து செயின். ஒரு செயலை செய்து முடிக்கத்தக்க கருவிகளோடும் தகுந்த காலத்தை உணர்ந்தும் திறம்பட செய்பவருக்கு செய்வதற்கு அரிய செயல் என ஒன்று உண்டோ? ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தாட் செயின். இந்த உலகம் தமக்கென வேண்டினும் அதற்கென தகுந்த காலத்தையும் இடத்தையும் ஆராய்ந்தறிந்து திறம்பட செயல்பட்டால் அந்த செயல் கைகூடும். காலம் கருதி இருப்பர் கலங்காது, ஞாலம் கருதுபவர். இந்த உலகை வென்றிடக் கருதும் ஒருவர் அதற்கான தகுந்த காலத்தை எதிர்நோக்கி பொறுமையுடன் கலங்காமல் காத்திருப்பர். ஊக்கம் உடையான் ஒடுக்கம், பொறுதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. ஆற்றல் மிக்க ஒருவர் தகுந்த காலத்தை எதிர்பார்த்து அமைதி காப்பதானது ஆட்டுக்கடா தன் பகையை பாய்ந்து தாக்கிட தகுந்த சமயத்தை எதிர்பார்த்து பின்வாங்குவதை போன்றது. ஒள் என ஆங்கே புறம் வேறார், காலம் பார்த்து உள்வேற்பர் ஒழியவர். அறிவு மிக்கவர்கள் தமது பகைவர் தீங்கு செய்யும் கணமே தம் சினத்தை வெளிக்காட்ட மாட்டார். பகையை வெல்லும் காலமும் இடமும் வாய்க்கும் தருணத்திற்காக காத்திருப்பார். செருனரை காணின் சுமக்க, இருவரை காணின் கிழக்காம் தலை. பகைவரை காணுமிடத்தே பகைமையை தாங்கிக் கொண்டு பொறுமை காத்தல் வேண்டும். அவர்க்கு அழிவு காலம் வரும் சமயம் தலை கவிழ்ந்து தடையின்றி தாமாக அழிந்து போவார். இதற்கு அரியது இயைந்த கால் அந்நிலையே, செய்தற்கு அரிய செயல். கிடைத்தற்கு அரிய காலம் வரும்போது அதை நல்வாய்ப்பெனக் கொண்டு அப்பொழுதே செய்வதற்கு அரியதான செயல்களை செய்து முடித்தல் வேண்டும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து, மற்று அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. தகுந்த காலம் வாய்த்திடக் காத்திருக்கும் கொக்கை போல பொறுமையோடிருந்து தக்க சமயத்தில் குறி தப்பாது இரையை குத்தி பிடிப்பதைப் போல் ஆற்றல் கொண்டு செயல்பட வேண்டும்.